கேட்காமலே உனக்குன்னு தர உயிர் இருக்குது கண்ணே மணியே கண்ணீர் மாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகனே நாளே பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் ஹே என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா ஐயோ என திகக்கும் ஐயன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் ஹாய், எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? யாரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு ஒரு மாதத்துக்கு அதெல்லாம் நிறுத்தி வச்சிரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணாத, ஓடிடுவாங்க. கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, ஓகேவா? அவங்களாம் வரணும், நான் அவங்களெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வேற என்ன? ஐயோ ஒன்றுமே பேச வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு என்னடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்னடி லூஸு மாதிரி பேசுகிறேன்னு திட்டாத. எனக்கு வரதானே பேசுவேன். அப்புறம் நீ ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஓகேவா? இப்போவே அழுக மாட்டேன், நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் கல்யாணத்தப்போ அழுக வராது, அதனால் நான் இப்போவே அழுக மாட்டேன். அப்புறம் ரொம்ப எமர்ஜென்சியாக இப்போ நான் ஊருக்கு போகிறேன். ஸோ தியா என் கூட பேசலைன்னு சொல்லி அதுக்கு ஒருக்கா திட்டக்கூடாது. நான் போகிறப்ப கண்டிப்பாக தியா ஒரு கிளிப் எடுத்து உன்னை உன்கிட்ட பேச சொல்கிறேன், ஓகேவா? வேறு என்ன? நீ மிஸ் பண்ணுறேன் இதுதான் திருப்பி திருப்பி சொல்லணும். ஆக்சுவலி இந்த வீடியோ அதுதானே சொல்லணும், அதனால தான் சொல்கிறேன். இல்லைனாலும் உள்ள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அழுக மாட்டேன், நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? அப்போ ஏண்டி அழுதா நேச்சுரலாக இருக்குமே, ஏண்டி எடுக்கல அப்படின்னு சொல்லி வீடியோ முடிஞ்சோன்னு திட்டக்கூடாது ஃபோன் பண்ணி, சரியா? அப்புறம் நல்லா கிளம்பியிருக்கேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி என்னடி இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? என்ன பண்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை மறந்துடாதடி. மிஸ் யூடி, லவ் யூடி. மாமி என்னை மறந்துடாத மாமி, நீ ரொம்ப பிடிக்கும் மாமி. தெரியல மாமி, தெரியல மாமி. மாமி வர்றப்ப நிறைய சாக்லேட் வந்துடி. பாப்பா ஒன்று கேட்குறா மாமி. ஹாய்டா, என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? எப்போ ஊருக்கு போடுறீங்க? இப்போ வழக்கமாக கேட்போம், எப்போ வரீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம். இனிமேல் இப்படி வீடியோ காலில் தான் பேசணும். இனி ஒரு மாதம் தான் இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ரிலாக்ஸாக இருங்க. முதல்ல பொறுமையாக இரு. அதான் நீ வர்றப்பவும் சொல்கிறது, இப்போவும் சொல்கிறேன். கத்தாத முதல்ல. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அக்காவும் இப்படி தான் சொன்னான், அப்புறம் இங்கேயே வந்துட்டால, அது மாதிரி நீங்களும் இருந்துக்கலாம், சரியா? அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணேன்னு சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன? சிங்கிளாக ஒரு மாதம்தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன? அந்த பண்ண வரல, அப்பா வந்து வேறு என்ன சொல்கிறது? அந்த மாதிரி அழுக வருது உங்கள் அம்மாவுக்கு. சரி, வேறு என்ன? ஜாலியாக இருங்க. எவ்வளோ சொன்னாலும் மறுபடியும் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் எனக்கு ஏன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் மேரேஜ் பார்க்க சொல்லுங்கள். அவ்வளோதான். பாய் சார். பாய் சார். பாய். ஹாய் பவி, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் பிள்ளை கல்யாணம் ஆக போகுதுங்கிற நினப்பே வருது. சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது, கவலையாக இருக்குது. என் பிள்ளை சீக்கிரம் கிளம்பிடுமேனு. இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது. அப்புறம் மிஸ் பவித்ரா, மிஸ்ஸஸ் பவித்ரா. எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரு பையனாக இருந்த நீ, நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம்.
நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. பையன் இல்லாத குறைய தீர்த்து ஆளு நீ. சரி, நம்ம வீட்டில் உனக்கு என்னென்ன சந்தோஷம் எல்லாம் கிடைக்காம இருக்கோ அத்தனை புது லைஃப்பில் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இருக்கிற 1 மாதத்தில் ஹாப்பியாக இருங்க. ஏதாவது அம்மா திட்டிருந்தா மறந்துடுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உனக்கு டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லாத்தையும் வர சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க கல்யாணத்துக்கு. இருக்கிற 1 மாதத்தில் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக ஜாலியாக இருங்க. ரொம்ப பொறுமையாக மாறிக்கங்க. பாய். ஹாய் டியர். நெக்ஸ்ட் மந்த் நமக்கு மேரேஜ். என்னால் நம்பவே முடியல. சும்மாவே பயங்கரமாக சண்டை போடுவோம். இப்போ ஒன்றா இருந்தோன்னா சொல்லவே தேவையில்லை. 5 years ஆஃப் லவ் எப்படி போச்சுன்னே தெரியல. ஃபஸ்ட் டே ஒன்று மீட் பண்ண அந்த மூமெண்ட் இன்னும் ஞாபகம் இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஃபைனலி ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ. நம்ம மேரேஜ். தேங்க்யூ அருண் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சாரி என்னால் வர முடியல. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன். நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். மேரேஜுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் வரணும். தேங்க்யூ ஆல். see you bye. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் ஒய்ஃப். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். பாய். அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துருங்க மேரேஜ்க்கு. கண்டிப்பாக இப்போவே இன்வைட்டும் பண்ணிடுறேன் நான். ஏன்னா இங்கே எல்லாரோட இண்டிவிஜுவல் நம்பர்ஸும் எனக்கு தெரியாது, அதனால். அப்புறம் பவி ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு தான், உண்மையிலே நல்ல பொண்ணு தான். ஓகேங்களா? அப்புறம் அவளை பற்றி ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும். உண்மையாகவே ஹார்ட்லி சொல்கிறேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள். ரொம்ப ரொம்ப கொடூரமானவ. சரிங்களா? ஹார்ட்லி சொல்கிறேன். அவள் கூட யாரும் சேராதீங்க. அவள் கூட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் அவ்வளோ மாதிரி ஆயிடுவீங்க. நார்மலாக இப்படி இருப்பாள். சட்டுன்னு யாராவது ஒரு ஏதாவது அவளுக்கு பிடிக்காத மாதிரி சொல்லிச்சுன்னா அப்படியே அந்நியனாக மாறிடுவா. முடியெல்லாம் முன்னாடி வந்துடும். அவங்களுக்கே தெரியும், நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறேன்ல. அப்புறம் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உண்மையாகவே திருப்பி அவன் சொன்னாலும் அதுதான் உண்மை. தீயா கத்த ஆரம்பிச்சுட்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறா. நான் அவளை பேச சொல்கிறேன். அப்புறம் அழுகடியாக வருது. ஆனால் நான் அழுக மாட்டேன். அழுதான் ரொம்ப மேக்கப்பில் போயிடும், லிப்ஸ்டிக்லாம் போயிடும். அதனால நான் அழுகவே மாட்டேன். தனியாக நம்ம ஃபீல் பண்ணி அழுதுக்கலாம். இப்போ நீ என் முன்னாடி இல்லை, ஆனால் என் முன்னாடி இருக்க மாதிரி தான் நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையாகவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷத்தில் இந்த 25 இயர்ஸாக சொல்லாததை நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ தான் எனக்கு எல்லாமே. அம்மாலாம் சும்மா, நீ தான் எனக்கு எல்லாமே. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ தான் ஒரு ஹேண்ட்பேக் கொரியர் பண்ணி விட்டா. அதனால தான் அப்படி சொன்னேன். இல்லை சும்மா தான் சொன்னேன். உண்மையாகவே நீ தான் எனக்கு எல்லாமே பவி. நீ எனக்கு செஞ்சது எல்லாமே, சும்மாடா, நீ எனக்கு செஞ்சது எல்லாமே நான் திருப்பி செய்ய முடியுமான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். உன் கல்யாண வேலை செய்ய முடியாட்டியும் உன் கூடயே இருந்து உனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக என் லைஃப் லாங் நான் எப்போவுமே இருப்பேன். ஓகே? லவ் யூலாம் சொன்னதே இல்லை இத்தனை வருஷத்தில். ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன் லவ் யூ. பாய், டாடா.